பிரவேசிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய மிகுந்த அவருடைய கிருபைகளை எண்ணி நம்முடைய ஆத்மாவிலிருந்து உங்கள் உள்ளத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம், அவரை நாம் ஆராதிப்போம், பாடி நாம் அன்பு கூறுவோமாக. அவர் நம் மேல் வைத்த அந்த அன்பு 11 மாதங்கள் நம்மளை விசாரித்து, நம்மளை ஏந்தி, நம்மளை சுமந்து பாதுகாத்து நம்மோடு இருந்து நடத்தி வந்த அந்த அன்பை எண்ணி இந்த காலவழியை நாம் ஆராதிப்போம், உங்கள் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையில்லை. போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையில்லை. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நான் வரை அன்பு வைத்தாரித்து உன் ஆண்டவரை
ஆதரித்து வந்ததை நாம் இந்த காலவெளியிலே நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு நாம் அவரை பாடுவோம். ஆதரிப்பது என்பது இந்த வார்த்தை அது எளிதான ஒன்று அல்ல. இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் நல்ல வேலைகள் இருந்தாலும் நல்ல வருமானம் இருந்தாலுமே கூட ஒரு குடும்பத்தை சரியாய் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்க பொழுது ஆதரிக்க முடியல. நம்பி வந்த மனைவி, நேசிக்கிற கணவர், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், ஒரு குடும்பம் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்து நடத்த முடியல, ஆதரிக்க முடியல, விசாரிக்க முடியல. இந்த ஒரு சூழ்நிலை போகும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 11 மாதங்கள் இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஆதரித்து வந்திருக்கிறார். இன்றைக்கு வண்ணாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரரை, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் நடத்தினார். எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களை ஆதரிக்கிறார். இன்றும் நம்மை அவர் ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறார். அது அவர் நமக்கு காண்பித்த, அவர் வைத்த அந்த அன்பு. எஸ், வெளியிலே நாம் தொடர்ந்து நம்ம பாடுவோம். அவரை பாடி அவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நாம் நினைத்து அவர்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து பாட்டின் மூலமாக அவரை நாம் உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். பரலோக பிதாவே, இந்த காலவெளிக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதென்று நாங்கள் பார்க்கிறோம். காலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொன்னேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். 11 மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை ஆதரித்து வந்த அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி மாதம், இந்த கடைசி மாதத்திற்கு நேராக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பை நாங்கள் யோசிக்கிறோம், உங்களுடைய அன்பை நாங்கள் சிந்திக்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்கள் மேல் நீர் அன்பு வைத்திருக்கிறேன். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே நாங்கள் மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகெங்கிலும் இருந்து ஆண்டவரே, சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உம்முடைய மக்கள் நடுவிலே கர்த்தருடைய மகிமை, உம்முடைய பிரசன்ன ஆளுகை நிறைவாய் இருப்பதாக தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் யாவரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம். எஸ், இந்த ஒரு மாதம் கிறிஸ்துவின் பிறப்பின் மாதமாக இருக்கு. இன்றைக்கு உலகமே போன மாதமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. They are celebrated. அப்படியானால் இந்த மாதம் கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்தை, அவருடைய பிறப்பை எண்ணி இந்த மாதம் முழுவதும் நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பை நாம் நினைத்து கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாயிருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த பாடலை பாடி கர்த்தரோட நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம், glory to God. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தலக்கர்த்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தலக்கர்த்த நாம் இயேசு நின்று
துன்பமெல்லாம் மறைந்து பக்தன் சொல்லுகிறான், இனி என்றுமே ஆனந்தம். எஸ், அது நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுவோம். ஏனென்றால் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும்படி, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி, நமக்கு ஒரு செழிப்பை தரும்படி, நமக்கு ஒரு நன்மை உண்டு பண்ணும்படி நம் அப்பன் இயேசு இந்த உலகத்துல அவர் பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாதம் ஒரு விசேஷித்த ஒரு மாதம், நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும்படியாக, ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படியாக, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நம் அப்பன் இயேசு பிறந்த இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே அவரை நாம் மகிழ்ச்சியோடு நன்றி உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். அவர் இதுவரை நமக்கு செய்த எல்லா நன்மைகள், இதுவரை நம்மை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து பார்த்து இந்த வேளையிலே மறக்காமல் நம்முடைய ஆத்மாவில் இருந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். எஸ், அவருடைய கிருபை இரக்கங்கள், இப்படியாய் நாம் அவரை பற்றி நாம் சொல்லினோம், பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவராய் இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். பாடி அவரை ஆராதிப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எஸ், சங்கீதக்காரன் அதே தான் சொன்னான். தன்னோட ஆத்துமாவை பார்த்து அவர் செய்ததெல்லாம் மறக்காதே, அவர் செய்த உபகாரங்களை மறக்காதே, நன்றி சொல்லு என்று தன்னோட ஆத்துமாவிலே சங்கீதக்காரன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எஸ், கர்த்தரை இந்த வேளையிலே நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோமாக. Glory to God. Hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுவோமா? கண்டு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறவாமல் பொழுதே கண்டு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் பாடுவோமா? எஸ், மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். சொல்லுவோம் ஒரு குரலாய். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாம இந்த வேளையில பாடி அவரை உயர்த்துவோம். கர்த்தர் செய்த
நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. சொல்லுவோமே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் அவரையே உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தகப்பன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், தாய் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல், கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். நம்மை கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென், ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளைகள் மேல் காட்டுகிறது போல, அன்பை காட்டுகிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளைகள் மேல் அன்பு காட்டுகிறது போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்த 11 மாதங்கள் அவருடைய கருணை, அவருடைய இரக்கங்களை நம்மேல் காட்டி, ஓ நம்மை மறவாமல் நம்மை நினைத்து நம்மை நடத்தி வந்தாரே. அந்த தேவனை நாம் இந்த வேளையிலே நன்றி உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலிகளினாலே, துதி பலிகளினாலே நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இறுதித்தினாலத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்தவைகளை எல்லாவற்றையும் நாம் எண்ணி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ அதிகாலையிலே வேதம் சொல்லுகிறது, தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். இந்த ஆராதனை வேளையில் அவரை தேடுவோமாக, அவருடைய முகத்தை பார்ப்போமாக, அவருடைய முகத்தை நாம் தரிசிப்போமாக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள், ஓ அவைகள் வெட்கப்படவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய சன்னமே, அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவரை மாத்திரமே நாம் நம்பி வந்திருக்கிறோம். அந்த கண்மலையை நம்பி வந்திருக்கிறோம். அந்த அடைக்கலமானவரை நம்பி வந்திருக்கிறோம். அந்த பலனானவரை நம்பி வந்திருக்கிறோம். அந்த மீட்டவரை நம்பி வந்திருக்கிறோம். அவரே நமக்கு அரணும், அவரே நமக்கு தஞ்சமும், அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை அசைவுற விட மாட்டார்.
ஒரு நாள் நம்மளை அவர் அசைவுற விட மாட்டார். ஒரு நாள் நம்ம அசைந்து போக நமக்குள்ள ஒரு அசைவாக அவர் நம்மளை நடத்த ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இத்தனை நாட்கள் 11 மாதங்கள் அவரையே நாம் நம்பி ஜீவித்திருக்கிறோம். அவரை மாத்திரமே சார்ந்து ஜீவித்திருக்கிறோம். அவர் நம்மளை கைவிடல. அவர் நம்மளை கரம் பிடித்தார். அவரை நம்மளை தூக்கி நிறுத்தினார். அவர் நம்மளை விசுவாசித்தார். அவர் நம்மளை பாதுகாத்தார். எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவருடைய கிருபை மகிமையினாலே நம்மளை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை இந்த காலவலில் நாம் அவரை ஆராதிப்போமாக. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எஸ், உண்மையாகவே அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஆத்துமா அவராலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். எந்த ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறதோ நம்பினது நிச்சயம் அவரால் அவர்களுக்கு அது ஆகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. Glory to God. Hallelujah. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுவோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசை ஒரு விடமாட்டே, என்னை அசை ஒரு விடமாட்டே. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசை ஒரு விடமாட்டே, என்னை அசை ஒரு விடமாட்டே. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுவோமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி, நான் நம்புவது எதுவாயிருந்தாலும் அவரால் ஆக்கும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசை ஒரு விடமாட்டீர். என்னை அசை ஒரு விடமாட்டீர். நம்பிக்கையோடு என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்மா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்மா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும்.
அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, அசைவுற விடமாட்டி. நம்பிக்கையோடு என்னை அசைவுற விடமாட்டி. நம் குடும்பத்தை அவர் அசைவுற விடமாட்டி, என்னை அசைவுற விடமாட்டி. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கு, நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா சொல்லுவோமா, அவரை உயர்த்துவோம். உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கு, நான் நம்புவது உம்மாலே ஆகும். கரங்களை தட்டி எஸ், நம்பிக்கையோடு அவரை நம்பி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா அவரை நம்பி வந்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நான் நம்புவது எல்லாம் அவரால் உண்டாகும். என் ஜனமே, அவரால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து, சிநேகிதனாக இருந்து, சிநேகிதியாக இருந்து, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து அவர் எல்லாவற்றிலும் அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் உங்களை அசைவுற விட மாட்டார். ஒரு நாளும் உங்களை அசைவுற விட மாட்டார். எந்த காரியங்களிலும் அவர் அசைவுற விட மாட்டார். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையை, எங்கள் அடைக்கலமே, எங்கள் பலனே, எங்களை மீட்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தேவச்சனமே அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். அவர் உங்களுக்கு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவரை போல இரக்கம் காட்ட ஒருவரும் கிடையாது. அவரை போல இரக்கம் காட்ட அவர் நல்ல ஆண்டவர். அவர் நல்ல ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். நாம மகிமைப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தை நீர் காணும்படி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் சபைக்கும் கர்த்தரை பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், இந்த ஆராதனையில எங்கள் மத்தியிலே எங்களை நடத்தின இந்த பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக இந்த பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, இந்த ஆராதனை எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேளையிலே நாம் தியானிப்போமாக. இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பாதத்திலே வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை நாம் ஆராதித்திருக்கிறோம். நன்றி பலிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளினாலே கர்த்தருடைய கிருபைகளை இந்த காலவெளியிலே நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே எப்படியாய் நம்மளை நடத்துகிறார், நடத்த போகிறார் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கேட்டு சமாதானத்தோடு கூட போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே அவருடைய வார்த்தையை நாம் இந்த வேளையில் நாம் தியானிப்போம், எடுத்துக்கொள்வோமாக. என்னோடு கூட மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நமக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு காட்டுகிற வார்த்தை. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 2 verses 10. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம்
அடைந்தார்கள். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆங்கிலத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். When they saw the star, they rejoiced with exceeding great joy என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று இந்த இடத்துல வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதம் நான் சொல்லி கொண்டு வருகிற வண்ணமாக ஒரு விசேஷித்த ஒரு மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் என்று இதை சொல்ல முடியாது. எல்லாரும் இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை நினைத்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறது போல இன்றைக்கு எல்லா மக்களுமே இயேசு பிரானுடைய அந்த அன்பை அவர்கள் நினைத்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு, அவர் சொன்ன அவருடைய வார்த்தைகள், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், இந்த 3 அந்த மலை பிரசங்கங்களிலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை உலகெங்கிலும் இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய உள்ளத்தையும் அது தொட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பானது எல்லாரும் கொண்டாடும் விதத்திலே, அது ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அது இருக்கிறபடினாலே இந்த மாதம் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே அறிந்திருப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம் ஜனங்கள் உலகத்திலே அநேக நாடுகளிலே அக்டோபர் இறுதியிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அக்டோபர் இறுதியிலே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மாதம் கர்த்தரோட பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். இந்த மகிழ்ச்சியான இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை இந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறது என்னன்னா, வாசித்த அந்த வசனத்துல பார்க்கிறோம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இதில் நான் கொண்டு வருகிற வார்த்தை சந்தோஷம் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ இந்த மாதத்துல பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுக வருகிறது என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, உற்சாகமாய் சொல்லலாமே ஹல்லேலூயா. ஆமா, நான் பேசுகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் நமக்கு ஏற்கனவே அவர் வாக்கு பண்ணினதை வாக்குறுதியாக நமக்கு கொடுத்து வாக்கு தத்தமாக நமக்கு சொல்லி வைத்த அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்படி என்றால் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அதை நாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இந்த வார்த்தை ஒரு மனிதன் சொல்லும் போது நமக்குள்ளாக ஒரு ஆறுதல் வருகிறது. நம்முடைய ஒரு சூழ்நிலை, நாம் போகிற ஒரு கால சூழ்நிலையிலே யாராகிலும் ஒருவர் நம்மளை தைரியப்படுத்தக்கூடிய, இல்லாவிட்டால் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்மளை ஒரு 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 சமாதானத்திற்கு ஏதுவான நிலைகளை நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது நாம் ஆறுதல் அடைகிறோம். அந்த வார்த்தையிலே நம்ம கொஞ்சம் மன நிம்மதி அடைகிறோம். அப்படி என்றால் ஒரு மனுஷனோட வார்த்தைக்கே நமக்கு அப்படி ஒரு 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 கிரியை நடக்குது அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என்று. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை கூட அது மாறி போகலாம், நடக்காம கூட போகலாம், நடக்காம போகலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு அவர் நமக்கு தருகிறார், அந்த மாதத்திற்கு அவர் நமக்கு தருகிறார், நம்முடைய வாழ்நாளுக்கு அவர் தருகிறார்னா அந்த வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக, அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறபடினால்தான் தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளை அவர் நடத்தவில்லைன்னா அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் அவர் தான் நடத்த போகிறார். அவர் வருகிற வரையிலும் அவரை நம்ம நடத்த போகிறார். எப்படி நடத்துவார்? அவர் நமக்கு சொல்லியே அவருடைய வார்த்தைகளின் படியே அவர் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சனமே, கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்தில்
பிரவேசித்திருக்கிற இந்த ஆண்டினுடைய இறுதியிலே கடந்து வந்திருக்கிற இந்த மாதத்தினுடைய துவக்கத்தின் இந்த முதல் நாள் அதிகால வேளையிலே, இந்த காலவேளை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷம் அடைவீர்கள். இந்த சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? கடந்த 11 மாதங்கள்ல உங்களுக்கு அவ்வப்போது ஒரு சந்தோஷம் என்கிற ஒரு 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 சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போயிருப்பீங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். சந்தோஷத்துல இருந்திருப்போம், மகிழ்ச்சியில இருந்திருப்போம், ஆனந்தத்துல இருந்திருப்போம், துக்கத்துல இருந்திருப்போம். இப்படி நம்ம பல சூழ்நிலையிலும் நாம் அப்படியே தொட்டு எதுவுமே நமக்கு நிரந்தரம் என்று சொல்ல முடியாத அளவிலே அப்படியே இருந்திருக்கும். நேற்று சந்தோஷமா இருந்திருப்போம், முந்தா நாள் சந்தோஷமா இருந்திருப்போம். கடந்த மாதங்களை நான் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் கடந்த 11 மாதங்கள்ல எப்பயோ ஒரு நாள் நாம் சந்தோஷமா இருந்திருப்போம். அடுத்த நாளே நமக்கு அந்த சந்தோஷம் மறைந்து இருக்கும். ஆனா சந்தோஷத்துல நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்ல வருகிறது என்னன்னா, சந்தோஷம் அடைவீர்கள் என்று திரும்பவும் சொல்றார். இப்ப இந்த சந்தோஷம் என்பது இந்த மாதத்துல, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அப்படியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். உலகத்துல இறக்கிறதான ஜனங்களுக்காக என் அப்பன் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல இதோ உலகத்தை இரட்சகர் உலகத்துல பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி உலகத்திற்கு வந்தபோது உலகம் சந்தோஷம் அடைந்தது. ஒரு பக்கம் ஒருவர் சிலருக்கு அது பயத்தை உண்டு பண்ணினது, ஆனால் உலகத்திற்கு அது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணினது என்றால், என் தேவனுடைய சனமே, இந்த நாளிலே இந்த வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் கணவன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், உங்கள் மனைவி மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சந்ததியின் மூலமாக பேர பிள்ளைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். ஸ்தோத்திரம். வேலையிலே நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இதுவரையிலும் வேலையில யாராக நீங்கள் பார்த்து ஒரு வேளை நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அந்த சமாதானம் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுவரையில் நீங்கள் வாங்கின வருமானங்கள் அது உங்களுக்கு போதாதா இருக்கலாம். அந்த வருமானங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த வருமானம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுமே, ஒன்றுமில்லாத ஒரு நிலை வருமே என்று சொல்லி அந்த சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பெறுகிற அந்த வருமானத்திலே நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அது கொஞ்சமோ அது நிறைவோ, நீங்கள் வாங்குகிற நீங்கள் பெறுகிற அவைகளிலே நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். கர்த்தர் சொல்றாருன்னா அது நிச்சயம் நடக்குங்க. அது எப்படி நடக்கும் என்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இங்கே ஜனங்களை நாம் பார்க்கிறோம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்போ எதை கண்டு அவர்களுக்கு இப்படி ஒரு மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷம் அவங்களுக்கு உண்டாதுன்னா, அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நட்சத்திரத்தை கண்டு. when they saw the star, அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம், அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஒரு ஆனந்தம். அப்ப இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நட்சத்திரத்தை போன்று ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் காட்டுவார். ஹல்லேலூயா. நட்சத்திரத்தை போன்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு விஷயத்தை, இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு காரியத்தை, இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு அனுபவத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நட்சத்திரத்தை போன்று ஒரு காரியம் உங்களுக்கு தோன்றும். அது எப்படி தோன்றும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், அது தோன்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போகும்போது அது தோன்றலாம், நீங்கள் படுக்கும்போது அது தோன்றலாம், நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தோன்றலாம், நீங்கள் வேலை செய்யும் பொழுது தோன்றலாம், எந்த இடத்திலும் அது தோன்றும். ஏனென்றால் அது கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. அதற்கு நேரம் கிடையாது, அதற்கு காலம் கிடையாது, அதற்கு சமயம் கிடையாது, அதற்கு இடம் கிடையாது, அதற்கு பொருள் கிடையாது.
என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னா அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு மிகுந்த ஆனந்தம் உண்டாக்க, ஒரு சந்தோஷம் அவள் அடைய, ஒரு நட்சத்திரம் அவளுக்கு முன்பாக தோன்றின போது அதை கண்டது நிமித்தம் அவர்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலும் நட்சத்திரத்தை போன்ற ஒரு பிரகாசமான 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 ஒரு காரியம் உங்களுக்கு தோன்றும். உங்களுடைய கண்கள் காணும், நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காணும் போது உங்கள் உள்ளத்தில் இருந்து அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். அது நீங்கள் செய்கிற வேலையை வச்சோ இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுக்கு நான் சொன்னது போல உங்களுடைய கையில் நீங்கள் பெறுகிற பணமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பொருளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய கணவனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களோட மனைவியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களோட உறவு, உங்களோட சொந்தம், உங்களோட பந்தம், ஏதோ ஒன்றின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷ விதமாக ஒரு நட்சத்திரத்தை போன்று ஒரு பிரகாசமுள்ள ஒன்றை உங்களுக்கு அவர் காட்டும் போது நீங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இதுவரையில் எனக்கு இது இப்படி தோன்றினது, இதுவரையில் நான் இதை இப்படி பார்த்தேன், இதுவரையில் இது எனக்கு இப்படி நடந்தது என்று சொன்ன அதே வழியிலே, அதே நிலையிலே புதிதான ஒன்றை உங்களோட வாழ்க்கையில தோன்ற, பிரகாசமான ஒன்றை தோன்ற கர்த்தர் செய்வார். அந்த தோன்றுதலை நீங்கள் காணும்போது உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் அடைவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். ஏன்னா அவருடைய பிறப்பின் மாதத்தை அவர் உங்களுக்கு காண செய்திருக்கிறார்னா, அவருடைய பிறப்பின் நாளை அவருடைய பிள்ளைகள் நீங்க குடும்பமாக அந்த நன்னாளை சந்தோஷமாய் சந்தோஷமாய் சந்தோஷமாய், அதுக்கு வார்த்தை நான் இன்னும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுவரையிலும் இல்லாத ஒரு அனுபவம், இதுவரையில் நீங்கள் அனுபவித்திராத விதத்துல இந்த ஆண்டு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளை குடும்பமாக உறவுகளாக, சொந்தமாக, பந்தமாக, நண்பர்களாக, சபையாக நீங்கள் சந்தோஷமாய் இருக்க நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்தில் நான் சொன்னது போல கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதம் செலிப்ரேட் பண்றாங்க. என்னத்துக்கு செலிப்ரேட் பண்றோன்னு அர்த்தம் தெரியாம இன்றைக்கு ஒரு வேளை எல்லாரும் திஸ் தி சீசன் ஆஃப் கிறிஸ்மஸ் என்று நினைச்சு அவங்க எல்லாரும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி அல்ல. இந்த மாதத்துல கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்தில் அந்த நன்னாளிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பமும் சந்தோஷமா இருப்போம் என்ற ஒரு அர்த்தத்தோடு இந்த மாதத்தை நாம் துவங்கி ஒவ்வொரு நாளும் நாம் செலிப்ரேட் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட குடும்பத்தோடு கூட செலிப்ரேட் பண்ணுங்க. குதூகலமா இருங்க. உங்களோட வீட்டிலே கொண்டாட்டம் உண்டாகட்டும். இன்றே ஆரம்பிக்கட்டும். உலகம் அக்டோபர் ஆரம்பிச்சதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கே நம்ம ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் உங்களோட குடும்பத்தில் ஒரு கொண்டாட்டம் உண்டாகட்டும். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இல்லைங்கிற ஒரு விஷயத்துல கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்ம ஒரு பாடலை பாடினோம், நான் நம்புவது அவராலே ஆகும். அப்ப அவர் தான் இந்த வேலையில பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என்று. அப்ப இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். லெட்ஸ் செலிப்ரேட் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தோடு கூட கொண்டாடுங்க. என்ன இருக்கோ அதை வச்சு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அந்த நன்னாளை நினைத்து இன்றிலிருந்தே கொண்டாடுங்க. உங்க பேர பிள்ளைகளோடு கொண்டாடுங்க, உங்க மனைவியோடு கொண்டாடுங்க, உங்க பிள்ளைகளோடு கொண்டாடுங்க, பெற்றோரோடு கூட கொண்டாடுங்க. The season of Christmas, இது நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம். ஏனென்றால் அவர் இந்த உலகத்துல பிறந்தது நிமித்தம்தான் நமக்கு அவர் ரட்சிப்பை இன்னதென்று அதை காண்பித்து அந்த ரட்சிப்பை நமக்கு தந்து அதனால் இன்றைக்கு அவருடைய சபையில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த சீசன் ஆஃப் கிறிஸ்மஸ்ல, இந்த கிறிஸ்துவ மாதத்துல நாம் கொண்டாடுவோம். நீங்கள் கொண்டாடும்படி, நீங்கள் குதூகலமாய் இருக்கும்படி உங்களோட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படியே செய்வார்னு? எத்தனை பேருக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் என்னையும் என் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தையும் இந்த மாதத்தில் அவர் சந்தோஷமாய் நடத்துவார் என்று
கடந்த மாதம் உங்களுக்கு கண்ணீரின் பாதையில் வேதனையின் பாதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படி அல்ல. அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது தொடங்கி விட்டது. அது இந்த நிமிஷமே தொடங்கிடுச்சு. கர்த்தர் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உங்களோட வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில நிறைவாய் 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 உண்டாகும். காரணம் என்ன? ஏதோ நட்சத்திரத்தை போன்ற பிரகாசமுள்ள ஒன்றை உங்களோட கண்கள் இந்த நாட்களில் காணுங்க. அது விலையேற பெற்றதாக இருக்கும். அது மகிமையானதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை அது சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கும். உங்களோட வாழ்க்கையை மிகுந்த ஆனந்தத்திற்குள்ளாக கொண்டு போகிறதா இருக்கும். ஓ, இதுதானே என்னோட வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஒரு ஆனந்தம். இதுதானே நான் காத்திருந்தேன். இது என்னோட வாழ்க்கையில நான் காணும்படி எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்வார். காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பேசுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ, உங்களோட பிரயாணங்கள், உங்களோட வேலைகள், உங்களோட குடும்பங்கள், உங்களோட படிப்பு, ஓ, உங்களோட எதிர்காலம், உங்களோட வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வந்த வழியாய் அல்ல, அவர்கள் போகும்போது வேறு வழியாய் ஆவியானவர் அவர்கள் நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நடந்து வந்து கடந்த 11 மாதங்கள் நீங்கள் நடந்து வந்து அந்த வழிகளிலே கர்த்தர் திரும்ப உங்களை நடத்த போகிறதில்லை. இன்று இந்த வார்த்தைக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திரும்பி போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வேறு வழியாய் அவர் உங்களை நடத்த போகிறார். அந்த வேறு வழியில தான் ஓ, நட்சத்திரத்தை போன்ற பிரகாசமுள்ள ஒன்று உங்களுக்கு தோன்றும். அது தோன்றுகிற அந்த காரியத்தை அந்த வேறு வழியில நீங்கள் நீங்கள் காணும் போது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆத்துமா ஓ, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்க கர்த்தர் கிரியை செய்ய விசுவாசத்தோடு கூட எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போவோம். அப்படியா இந்த வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து, உங்களுடைய வேலையில இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகளினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளினாலே நான் உங்களை வாழ்த்து அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் சகாயராய் இருந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எழுந்து நிற்போமா? அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். சந்தோஷம் அடைவீர்கள். சந்தோஷம் அடைவீர்கள். You will rejoice. You will rejoice. You will rejoice. நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு கொண்டாட்டம் துவங்குகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலம் துவங்குகிறது. இந்த நாளிலிருந்து கர்த்தர் அதை உங்களுக்கு செய்கிறார். சந்தோஷத்தை கர்த்தர் உங்களோட உள்ளத்திலே கர்த்தர் வைக்கிறார். அந்த நட்சத்திரம் எங்கே, எப்பொழுது பார்த்து கொண்டே இருங்க. அந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் காட்டப்பட்டது. அதே போல உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். நட்சத்திரம் தோன்றும். நட்சத்திரம் தோன்றும். உங்களோட வாழ்க்கையில் உங்களை சந்தோஷிப்பிக்க கூடியதான் அந்த நட்சத்திரம். மிகுந்த ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியதான் அந்த நட்சத்திரம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இட சூழ்நிலையிலும் அது தோன்றும். நீங்கள் அதை கண்டு சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடையும். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சொன்னேன். சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷம் அடைவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். சந்தோஷம் அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு சந்தோஷம், கண்டிராத ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில கடந்து வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தரோட சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய பாதத்தில் அவரை உயர்த்தும்படி, அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர்
இந்த மாதத்தை நமக்கு கொடுத்து அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தினபடினாலே நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய ராஜாவுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. பாடுவோமா? ஓ சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. எஸ், இந்த மாதத்திலே கர்த்தர் அருளுகிற சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில பொங்கி 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 வழியும். விசுவாசிக்கிறவங்க இன்னும் ஒரு விசை கரங்களை தட்டி அந்த நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொன்னவர் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் பொங்கி வழிய செய்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தையும் எங்களை பார்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியான நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகள், நம்முடைய இரக்கங்கள், நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வர்றேன். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை நாங்கள் போற்றி உயர்த்த, நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீர் எங்களை நீர் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள் என்று. எஸ், உம்முடைய பிறப்பின் மாதம் சுவாமி, உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடும்படியாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் காட்டின உம்முடைய வார்த்தையின்படி, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி, நீர் பேசின வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் அந்த சந்தோஷமான அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துவீராக. வேலையிலே சந்தோஷம் இருக்கட்டும், குடும்பத்திலே குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கட்டும். சமுதாயத்திலே அவர்கள் பிரயாணப்படும் பொழுது போக்கிலும் வரங்களிலும் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும். நிறைவான சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் தந்து நடத்துவீராக. எஸ், அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரத்தை தோன்ற செய்து அதை காண செய்தவர் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷம் உண்டாக நட்சத்திரத்தை கர்த்தர் காட்டுவீராக. நட்சத்திரம் போன்ற ஆசீர்வாதங்கள், நட்சத்திரங்களை போன்ற அந்த நன்மையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் தோன்ற செய்து அதை உம்முடைய பிள்ளைகளை காண செய்து உம்முடைய பிள்ளைகளின் சந்தோஷத்திற்குள்ளாக நீர் சந்தோஷிப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த நம்முடைய மக்கள் நீர் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்புவீராக. சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய மக்களையும் நீர் அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நீர் தொடர்ந்து நீர் நடத்துங்க. எல்லாவற்றும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களிலே சேர்ந்து இந்த நாளிலே தங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் அவள் துவங்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்முடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் நீர் வழி நடத்தும்படி உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.